வெஸ்ட் பெங்காலில் வந்து சாம பிரகாஷ் முகர்ஜி, அதாவது பாரதிய ஜனசங் அதை வந்து ஸ்தாபனை பண்ணவர், அங்கே பிறந்தது அங்கே தான். அந்த இடத்துல வந்து நம்ம ஆட்சி புரிய முடியலையேன்னு சொல்லிட்டு 70 வருஷமாக நம்மள ஒரு கவலை இருந்துச்சு. பிஜேபி 3 ஸ்டேட் வின் பண்ணிட்டாங்க. அதுக்காக மூணு ஸ்டேட் பிஜேபி ஆச்சு சார். 3 ஸ்டேட் பிஜேபி ஆச்சு. அதுக்காக ஸ்வீட் ले लो 3 स्टेट बीजेपी हो गया माँ, इसलिए दे रहा हूँ. बीजेपी नहीं सरकार ले लो ओके ओके ओके. थैंक यू सर. नेक्स्ट टारगेट ಇದು ಕರ್ನಾಟಕ ಸರ್. माता के भारतीय जनता पार्टी के श्री नरेंद्र मोदी के श्री अमित शाह के बोलो भारत माता के नितिन नवीन के நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 3 மாநிலங்களில் தனி பெருமையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றியை கொண்டாட தங்கவேல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாசு வச்சுட்டு இனிப்பு வந்து நம்ம தங்கவேல் மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து வெற்றி பெற்று இருக்குது. அதே நேரத்தில் நரேந்திர மோடி 3 டைம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சுக்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அவருடைய சர்வீஸு வெஸ்ட் பெங்காலில் வந்து 15 வருஷம் காட்டாட்சி நடத்தியிருந்த மம்தா பானர்ஜியை வந்து தோக்கடிச்சு ஒரு மகத்தான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்கே பெற்றிருக்குது. அதனால் இன்றைக்கு வந்து தங்கவேல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிக சிறப்பாக இந்த விழா வந்து நாங்கள் நடத்தினுக்கிறோம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வந்துட்டு மகத்தான வெற்றி பெற்றிருக்குது. வெஸ்ட் பெங்காலில் வந்து வெற்றி பெற்றுக்குது. ஆசாமில் வந்து வெற்றி பெற்றுக்குது. இந்த இனிப்பான செய்தியை தங்கவேல் மக்கள் சார்பால் எல்லாருக்கும் ஒரு தங்கவேல் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் இனிப்பு வச்சு கொண்டாடுறோம். போலோ பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சிக்கு. மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், செயலாளர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள், கட்சியின் தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னாக்கா, மேற்கு வங்காளத்தில் பெரிய விஷயம், மம்தா பானர்ஜியை தோக்க வச்சு அதை முறியடித்து ஜெயிச்சது இன்னைக்கு
இந்தியாவிலே பெரிய விஷயம். அடுத்தது அசாமில் 3வது முறையாக பிஜேபி வெற்றி. அதே போல் பாண்டிச்சேரியில் கூட்டணி கட்சியில் வெற்றி. இப்படி பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால கூட பிரைம் மினிஸ்டர் மூஞ்சை பார்த்து ஜனதா பார்ட்டியை பார்த்து இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியை பார்த்து இன்றைக்கு த்ரூ அவுட் இந்தியா பூரா அளவுக்கு மீறிய தேர்தலில் எலெக்ஷனில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பது பெரிய விஷயம். தொடர்ந்து இதுக்கு மேலே வர அடுத்து எந்த எலெக்ஷன் பார்த்தியும் பிஜேபி இந்தியா பூரா வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் மகத்தான தினம். எதனாலன்னு சொன்னால், பிஜேபி பார்ட்டி வந்து ஒரு 21 ஸ்டேட்டில் ஆளுங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு குறை இருந்துச்சு. வெஸ்ட் பெங்காலில் வந்து சாம பிரகாஷ் முகர்ஜி, அதாவது பாரதிய ஜனசங், அதை வந்து ஸ்தாபனை பண்ணவர், அங்கே பிறந்தது அங்கே தான். அந்த இடத்துல வந்து நம்ம ஆட்சி புரிய முடியலையேன்னு சொல்லிட்டு 70 வருஷமாக நம்மள ஒரு கவலை இருந்துச்சு. அந்த கவலையை வந்து நீக்கி நம்மளுக்கெல்லாம் நம்ம பாரத பிரதமர், அப்புறம் சாணக்கிய அமித்ஷா அவங்கெல்லாம் வந்து ராஜதந்திரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதுக்காக கடுமையாக உழைத்த அனைத்து பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் எங்களது கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತೊಂದು ವಿಶೇಷ ದಿನ ಅಂದರೆ ನಮ್ಮ ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲಲ್ಲಿ 15 ವರ್ಷ ಆಳ್ತಾ ಇದ್ದ ಸರ್ಕಾರ ಇವತ್ತು ನಮ್ಮ ನರೇಂದ್ರ ಮೋದಿ, ಅಮಿತ್ ಶಾ ಅವರಿಂದ ಇವತ್ತು ಶ್ರಮಣ ಆಗಿದೆ. ಇದರಿಂದ ನಮಗೆ ಬಾಂಗ್ಲಾದೇಶದಲ್ಲಿ ಮತ್ತು ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲಲ್ಲಿ 15 ವರ್ಷದಿಂದ ಆಳ್ದಂಥ ಪಾರ್ಟಿ ಇವತ್ತು ಡಿಪಾಸಿಟ್ ಇಲ್ದಿರೋ ಹೋಗಿದೆ. ಅದರಿಂದ ನಾವು ವಿಜಯೋತ್ಸವನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದೇ ಇಲ್ಲ, ನಾವು ಇಂಡಿಯಾನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲೂ ನಾವು ವಿಜಯೋತ್ಸವನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ಗೆದ್ದಿರೋದ್ರಿಂದ ನಮಗೆಲ್ಲ ಒಂದು ಖುಷಿ ಆಗಿದೆ. ಈ ಸಭೆಗೆ ಎಲ್ಲರೂ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ವೆಂಕಟೇಶಣ್ಣ, ರಾಜಗೋಪಾಲಣ್ಣ, ಆಮೇಲೆ ನಾಯನ ರವಿಯಣ್ಣ, ಮಾಜಿ ಶಾಸಕರಾದಂಥ ಮಾಜಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಆದಂಥ 5 ಟೈಮ್ ಗೆದ್ದಿದ್ದಂಥ ನಮ್ಮ ಹಿರಿಯರಾದಂಥ ವಿಜಯಣ್ಣ, ಜಯಣ್ಣ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕರ್ತರು, ವಿಜಯಣ್ಣ, ಆಮೇಲೆ ಅನಿಲ್, ರವಿ, ನಮ್ಮ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾದಂಥ ಪಾಂಡ್ಯನು, ನಮ್ಮ ನವರಾಜ್ ಕುಮಾರ್, ಹೇಮಂತ್, ಯಶವಂತ್ ಇವರೆಲ್ಲ ಬಂದು ಭಾಗವಹಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ದೀನಾನು ಬಂದು ಭಾಗವಹಿಸೋದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು ಹೇಳ್ತಾ ಇದನ್ನ ನಾನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ.